ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ சூர்யா, ஹீரோயின் மமிதா, ராதிகா, நாசர், சுனில் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அப்புறம் டேரக்டர் வென்கியாட் லூரி. இவர் ஆல்ரெடி லக்கி பாஸ்கர், வாத்தி இந்த மாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட கதை என்னென்னா, ஃபஸ்ட்டு சீனு சூர்யா ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷூட்டிங்கில் ஃபைனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஸோ ஃபைனலில் ஷூட்டிங் நல்லா பண்ணி இந்தியாவுக்கு கோல்டு மெடலும் வாங்கிடுவார். சூர்யாவோட அம்மா ராதிகா நடிச்சிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்ஸில் எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கணுன்றது தான் சூர்யா அவங்க அம்மாவோட ஆசை. ஸோ சூர்யா சின்ன வயசுலேயே ஷூட்டிங் நல்லா வரும். ஸோ அதை பார்த்து ராதிகா அவங்க கிளாஸுக்கு அமிச்சு எப்படியாவது பெரிய ஷூட்டர் ஆக்கணுன்றது தான் அவங்க எய்மாக இருக்கும். ஸோ அவங்க நினச்ச மாதிரியே சூர்யாவும் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கிடுவார். சூர்யாவோட அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் சூர்யா தான் பார்த்துப்பார். ஸோ ராதிகாக்குன்னா சூர்யா 42 இயர்ஸ் ஆயிரும். ஆனாலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார். ஸோ கல்யாணம் யாருக்கு பிடிக்காது அப்படின்னா ஸோ ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பார். அவரோட 18 இயர்ஸ் கம்மியாக இருக்க ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ இது சூர்யாவுக்கு பிடிக்காது. ஸோ அதுலேருந்தே சூர்யா அவங்க அப்பாட்ட பேச மாட்டார். ஸோ இந்த ஹீரோயின் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீக்லி 5 days ராதிகா கூடயும், அதுக்கப்புறம் 2 days அவங்க கூடயும், ஸோ அவங்க ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ இது மேரேஜ் பண்ணதே சூர்யாவுக்கு பிடிக்காது. ஸோ அதுலேருந்தே அவங்க அப்பாட்ட பேச மாட்டார். ஸோ இந்த ரீசனாலேயே சூர்யாவுக்கு எதுவும் மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ பண்ண மாட்டேன்னு இருப்பார். ஆனால் அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், அதேமாதிரி நம்ம வீட்டுக்கு வாரிசும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ராதிகா அவங்களுக்கு நார்மலாக செக்அப் பண்ணும்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ சூர்யாவோட கசின் அவங்க டாக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டாக சுனில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு அட்வொகேட்டாக இருப்பார். ஸோ ஹார்ட் சர்ஜரிலாம் முடிச்சதுக்கப்புறம் சூர்யாவோட கசின்ட்ட அவங்க அம்மா சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகலன்றதை ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கசினை சூர்யாட்ட பேச சொல்லுவாங்க. ஸோ சூர்யாவோட அம்மாட்ட பேசினது எல்லாமே கசின் அவங்க சூர்யாட்ட சொல்லுவாங்க. ஸோ சூர்யாவுக்கு அவருக்கு கல்யாணம் பிடிக்காது. ஆனாலும் அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஸோ சூர்யாட்ட அவங்க கசின் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சரக்கெட் மதர் மூலமாக குழந்தைய பெற்றுக்கலான்றதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சூர்யாவோட கசினுக்கு தெரிஞ்ச யூஎஸில் இருக்க ஃபர்டிலிட்டி சென்டரில் ஸ்பெர்ம் கொடுத்துட்டு வருவார். ஸோ 9 monthsக்கு அப்புறம் குழந்தையும் பிறக்கும். அந்த குழந்தைய சூர்யா யூஎஸ்லேருந்து கூப்பிட்டு வருவார். ஸோ ராதிகா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஸோ சர்கேட் மதர் மூலமாக அதை குழந்தைய பெற்றுட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த குழந்தைகிட்ட பழக ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களே வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை வாந்தி எடுக்கும்போது ரத்தம் வரும். அவங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது பார்த்தா போன் மேரோவில் இஷ்யூ இருக்குது. அதனால் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்ட்டுருவாங்க. சூர்யாவோட பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த போன் மேரோ மேட்ச் ஆகாது. அதனால் அவங்க அம்மாவோட போன் மேரோ தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் சர்கேட் மதராக யார் இருந்தாங்க அப்படின்றது கண்டுபிடிக்க யூஎஸ் சூர்யா போவார். ஸோ மமிதா தான் சர்கேட் மதராக சூர்யாவோட குழந்தைக்கு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக சூர்யா அங்கே மமிதா மீட் பண்ண போவார். ஸோ மமிதா 22 இயர்ஸ் தான் ஆகிருக்கும். ஸோ அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் சீனே அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ யூஎஸில் அவங்க மெடிசன் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மெடிசன் படிக்கிறதுக்கான ஃபீஸு கட்டுறது தான் சர்கேட் மதராக இருந்தாங்க. அவங்க சர்கேட் மதராக இருந்ததுக்கு மூலமாக காசு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காசு அவங்களுக்கு படிக்க தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதை இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து அவங்களுக்கு கட்ட முடியாது. அதான் அவங்க பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துல அந்த கடன் கொடுத்து அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சூர்யா அப்போ தான் மமிதாவுக்கு மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவங்களை கூட்டிகிட்டு போது அப்புறம் திருப்பி சண்டை போட்டு அவன் செட்டில் பண்ண காசெல்லாம் சூர்யாவுக்கு கொடுத்துருவார். ஸோ சூர்யா குழந்தைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி மமிதாட்ட சொல்லுவார். ஸோ சொன்னதுக்கப்புறம் மமிதாவும் சர்ஜரி பண்ணுறது ஒத்துப்பாங்க. ஆனால் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் காஸ்ட் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செலவெல்லாம் சூர்யா ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவார். அதே யூஎஸ்லேருந்து கிளம்பி திருப்பி இந்தியா வந்துடுவாங்க. ஸோ மமிதா சூர்யா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். ஆனால் ராதிகா ஃபஸ்ட்டு மமிதாவை மீட் பண்ணும்போது பிடிக்காது. அதே மாதிரி மமிதாவும் ராதிகாவை பேர் சொல்லிலாம் கூப்பிட்றது 2 பேரும் ஃபஸ்ட்டு செட் ஆகாது. ஸோ 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுல மறுபடியும் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மமிதா சூர்யா கல்யாணம் பண்ணிக்காததை பற்றி அவங்க அம்மாட்ட கேட்பாங்க. ஸோ சூர்யா செக்ஷுவல் நீட்ஸ்லாம் என்ன பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி ராதிகாட்டே கேட்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கும் இதை பற்றி தெரியாது. ஸோ சூர்யாவோட அம்மா ஒரு நாள் சூர்யா மீட்டிங்க்கு போகணுன்ட்டு வெளிநாடு போயிட்டு வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வெளிநாட்டில் போயிருக்கிறதால அங்கே ஒரு பொருள் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வாங்கினதை இப்போ எடுக்கிறதுக்காக அவங்க சூட்கேஸ் திறந்துருக்காங்க. ஸோ திறக்கும்போது அந்த காண்டம் இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ மாதம் வேறு ஊருக்கு மீட்டிங் போவான் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் மமிதாட்ட சொன்னதுக்கப்புறம் யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லுவாங்க. சொல்லி கொஞ்சம் நேரத்துலேயே அங்கே கிச்சனில் சுனில் அதுக்கப்புறம் சூர்யா 2 பேர் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்ட்ட நார்மலாக பேச போகிற மாதிரியே பேசிவிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசி கிண்டல் பண்ணுவாங்க மமிதா.
ஸோ அந்த விஷயமும் சுனிலுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சர்ஜரி அப்போது சூர்யா அங்கே தான் வந்து 3 நாளாக வந்து தங்கியிருப்பார் நைட்டு. ஸோ சூர்யா அங்கே நைட்டு ஃபுல்லாக அங்கே படுத்துருக்கிறதெல்லாம் பார்த்து மமிதா அவங்ககிட்ட பேசுவார். ஸோ அந்த சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ சர்ஜரிலாம் நடக்கிற டைமில் அதுக்கு முன்னாடி ஸோ அவங்க வீட்டில் இருந்த டைம் எல்லாமே வந்து மமிதா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ மமிதா வந்து சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இங்கே இருந்துட்டு இவங்க கூட இருந்துடலான்ற முடிவில் வந்து மமிதா இருப்பாங்க. ஆனால் சூர்யாவுக்கு வந்து இது பிடிக்காது. ஸோ மமிதா வந்து யூஎஸ்க்கு திருப்பி அனுப்பிச்சிடணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பார். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து ஏர்போர்ட்லேயே வந்து விட்டுட்டு வந்துடுவார். ஆனால் மமிதா திருப்பி வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த சீனில் தான் வந்து இன்டர்வல் வரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க திருப்பி ஒன்று சேர்ந்தாங்களான்றதான் வந்து மீதி கதை. ஸோ மமிதா வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே கலகலன்னு செமையாக இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து நாசர் வருவார். ஸோ அவர் சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. காமெடியும் வந்து ஒர்க் அவுட்டாக இருந்தது. ஸோ விஸ்வநாதன் சன்ஸ் வந்து என் படம் பிடிச்சிருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.